அன்பு வணக்கம். மணிமாறன் மாணிக்கம், மலைச்சந்திரனின் நம்பிக்கை இயக்கத்தின் தேசிய தலைவர். சரி, இன்று 15ஆம் தேதி 5வது மாதம் 2025 வியாழக்கிழமை. சரி, இந்த காணொலி என்னத்துக்குன்னா, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, கேங்ஸ்டரிசம், குண்டு கும்பல், இதில் நம்ம இளைஞர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இனி வரும் காலங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய கருத்துக்களை முன் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அது கேட்குறவங்களும் இருக்காங்க, கேட்காதவங்களும் இருக்காங்க, அதை கேட்டுட்டு என்கிட்ட சண்டை போடுறவங்களும் இருக்காங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு விஷயத்த சொன்னேன். அதாவது உண்மையான கேங்ஸ்டர், உண்மையான கேங்ஸ்டர் அவங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது, ஒரு படபலம் இருக்குது. ஸோ அவங்களாம் எப்படின்னா காட்டிக்க மாட்டாங்க, அமைதியாக தான் இருப்பாங்க. தேவைப்பட்டால் தான் அவங்க கேங்ஸ்டர் அப்படின்னு வரும். சில பேர் பேரை சொன்னாலும் இவர் இப்படிப்பட்டவராச்சே அப்படின்ற அந்த பேருக்கே ஒரு கெத்து இருக்கும். ஸோ இவங்களாம் உண்மையான கேங்ஸ்டர். இவங்களாம் எப்படின்னா, மூஞ்சை காட்டிக்கிட்டு இந்த தெருவில் சண்டை போட்டுக்கிட்டு, சும்மா அந்த சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுக்கிட்டு, சோஷியல் மீடியாவில் நான் ஒரு கேங்ஸ்டர்னு காட்டிக்கிட்டு இப்படி இருக்கிறவங்கள, அதாவது உண்மையான கேங்ஸ்டர்ஸ். ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப பேர் கேங்ஸ்டர்ஸ் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏன்னா டிக்டாக், இந்த சோஷியல் மீடியா கேங்ஸ்டர்ஸ், சோஷியல் மீடியா ரவுடிகள். ஓகே, சும்மா ஆளுங்களை மிரட்டிக்கிட்டு படம் காட்டிக்கிட்டு, ஆனால் உண்மை கதைக்கு பார்த்தா நேருக்கு நேர் பார்த்தாலோ இல்லை பிடிச்சாலோ அளவு ஓடுறவனும் இவங்க தான் இருப்பானுங்க. அந்தமாரி சோஷியல் மீடியா கேங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இப்போ சின்ன சின்ன லோலிபாப் சாப்பிட்றதெல்லாம் இப்போ ரவுடியாக ஆகிக்கிட்டு இந்த டிக்டாகில் ரவுடியாக பேசிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி முன்ன கேங்ஸ்டராக இருந்தவங்க இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அமைதியாக குடும்பத்தை, அவங்க வேலை, தொழில், வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்காங்க. இளைஞர்களுக்கு, இப்போ உள்ள இளைஞர்களுக்கு நிறைய நல்ல விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போனா தான் பெற்ற துன்பம் பெருக வேண்டாம் இவ்வையகம் அப்படின்ற மாதிரி அவங்க பட்ட கஷ்டம், அவங்க வந்த பாதை, அந்த வழி வர இளைஞர்கள் இது மாதிரி வரக்கூடாதுன்றதுக்காக நிறைய நல்ல விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக விளையாட்டுத்துறையில் இளைஞர்களை ஊக்குவித்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பேச போகிறேன். யாரை பார்த்தீங்கன்னா, ஈப்போ பாஞ்சான, அதாவது டேசா பிஞ்சி பாஞ்சா. நானும் டேசா பிஞ்சிக்காரன் தான். ஓகே, ஸோ டேசா பிஞ்சி பாஞ்சா இல்லை ஈப்போ பாஞ்சான. ஓகே, அவர் எனக்கு அண்ணன். ஓகே, இவரை பற்றி என்ன சொல்ல போகிறேன்னா, இவர் யாருன்னா முக்கால்வாசி இந்த மலேசியாவில் முக்கால்வாசி பற்றி தெரியும். இப்போ பாஞ்சா இல்லை டேசா பிஞ்சி பாஞ்சா அப்படின்னாலே முக்கால்வாசி பற்றி தெரியும். அந்தமாரி ஒரு பேர் உள்ளவங்க. இதான் நான் சொன்னேன், கேங்ஸ்டர்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு. ஸோ அவர் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா, பல வருஷமாக, எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ வருஷமாக இளைஞர்களுக்கு விளையாட்டுத்துறையில், அதாவது கால்பந்து விளையாட்டுத்துறையில் நிறைய வாய்ப்பை கொடுத்து நிறைய டோர்னமெண்ட் விளையாட்டு போட்டிகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைய டோர்னமெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைய இளைஞர்களோட அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும், வாழ்த்து சொல்லணும். இந்த வேளையில் அவருக்கு பிறந்தநாள், இப்போ தான் அவரோட பிறந்தநாள் முடிஞ்சு. இந்த வேளையில் அவருக்கு என்ன பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். சரி, நீங்கள் இந்த புகைப்படத்தெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். சரி, பார்த்தீங்களா? இதுதான் நமக்கு வேணும். அவங்க இந்த பாதை, கடந்து வந்த பாதை, இனி வரும் இளைஞர்கள் அப்படி வரக்கூடாதுன்னு நிறையா ஊக்குவிப்பை இந்தமாதிரி விளையாட்டுத்துறையில் நிறைய ஊக்குவிப்பை கொடுத்து இளைஞர்களை சரியான பாதைக்கு கொண்டு வராங்க. இதுதான் உண்மையான கேங்ஸ்டர்ஸ். எப்படின்னா நல்லது செய்கிறாங்க. ஸோ அவங்களாம் நீங்களாம் பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியாலாம் இவங்களாம் பேசுகிறது எதாவது பேசிக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வேணும். ஓகே, ஸோ அதனால் இந்த வேலையில் அவருக்கு மீண்டும் இளைஞர்கள் சார்பாக, நம்ம இன சார்பாக இவருக்கு ஒரு வாழ்த்துக்களும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சோஷியல் மீடியாவில் ரவுடிசம் பண்ணுறவனுங்களாம் என்ன கேட்டால் அடித்து விரட்டினாதான், சுத்தம் பண்ணாதான் இனி வரும் சமுதாயம். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ இந்த சோஷியல் மீடியா தான் இனிமேல் எல்லாமே ஏஐயோட இதே வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா அந்த சோஷியல் மீடியா தான். ஓகே, அப்படின்றப்ப நாளைக்கு என் பிள்ளைங்களோ, உங்கள் வீட்டு பிள்ளைங்களோ, பேர பிள்ளைங்களோ இந்த சோஷியல் மீடியாவில் பாய்க்கிறப்ப இந்த கேடு கட்டவனுங்க என்ன பண்ணுவானுங்க, இந்த பிள்ளைங்களெல்லாம் அசிங்கப்படுத்துறதுக்கு, அவமானப்படுத்துறதுக்கு நிறைய விஷயத்தை செய்வானுங்க. அதனால் இப்பயே ஒன்று சேர்ந்து நம்ம களை எடுக்கணும். யாரை இந்த சோஷியல் மீடியாவில் சில பேர் விட்டுரும், சில பேரை பார்த்துருக்கேன் இந்த லைவ் செஞ்சுக்கிட்டு. அதில் பெண்களும் இருக்காங்க. அடுத்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துறது, அடுத்த குடும்பத்தை அவமானப்படுத்துறது, அவங்களோட குடும்பத்தோட ஃபோட்டோ போட்டு. அப்போ இவனுங்க செய்கிறதுனால இப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் மன உளைச்சலுக்காரவங்க, சில பேர் தற்கொலை பண்ணுற அளவுக்கு போகிறாங்க. ஓகே, ஸோ அதில் நான் சொன்னது என்னென்னா,
அந்தமாரி அவனுக்கு செய்கிறான்னு சொல்லி நம்ம இப்படி போயிட்டோம்னா தான் அவன் தேய்ச்சிட்டான். அதனால் நம்ம என்ன செய்யணும், முள்ளால் தான் எடுக்கணும். அடிக்கு அடி தான் வலி, வலிக்கு வலி தான் மருந்துன்ற மாதிரி அவன் செய்கிறத நம்ம செய்யணும், டபுளாக செய்யணும். அப்போ தான் அவனுக்கு வலிக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து இப்போ இடையில பார்த்தீங்கன்னா இந்த டிக்டாக்ல ரவுடியாக செய்கிறவங்களாம் வந்து ரிங் மேட்ச்னு சொல்லி கூப்பிட்டு அடிக்கணும், அவன் வாயை உடச்சி விட்டா தான் சரி பண்ணணும். அதில் பாதி பேர்த்தோட வண்டவளம் தெரிஞ்சிருக்கும், ஓட்டமும் வாங்குவோம். ஸோ அந்த காணொலியும் நான் ஏற்றுறேன். ரொம்ப பேர் இன்னும் கேட்டுட்டு இருக்காங்க என்னென்ன ஆச்சு உங்கள் ரிங் மேட்ச் அப்படின்னு. ஸோ அந்த காணொலி ஏற்றுறேன். சரி, இதுதான் ஓகே. மீண்டும் நம்ம இப்போது தேசா பிஞ்சி பாஞ்சா அண்ணனுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லுவோம். இந்தமாரி இவங்கெல்லாம் வந்து முன் வர்றது நம் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, நன்றி வணக்கம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இரவு 9 மணிக்கு மணிமாணிக்கம் டிக்டாக் லைஃப்பை பாருங்கள். 2 முட்டா பயல்களை பற்றி பேச போகிறேன். என்னென்னா, ஒரு சட்டப்பேரை 3 காரண்டான்னு சொல்லி 3 அந்த பேரையும் அவங்க கெத்தையும் கெடுத்தவனுங்க, இவனுங்களால் அமைதியாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவனுங்களை யார் என்னன்றதை இன்றைக்கி போட்டு கிழிக்க போகிறேன். ஸோ சம்மந்தப்பட்டவங்க, அந்த சட்டையை சம்மந்தப்பட்ட அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த சட்டையில் சேர்ந்த அண்ணன் தம்பிகள் எனக்கே எவ்வளோ பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க, நல்லவங்க, ஸ்டாண்டர்டானவங்க. இவனுங்களால் வந்து அந்த சட்டைக்கும் அவமானம், நிறைய பேர் கெட்டு பேரும், நிறைய பேருக்கு பிரச்சனையாகும். அதனால் இவனுங்க யாருன்னு இன்றைக்கி நம்ம காட்டுவோம், பேசுவோம். இதை பார்த்துட்டு தயவு செஞ்சு நீங்களே இவனுங்க மேலே ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்துருங்க. ஓகே, நன்றி வணக்கம். இன்று இரவு 9 மணிக்கு மணிமாணிக்கம் டிக்டாக் லைவ்.